ராஜா, அதிமுக ஆட்சியில் இருந்த போதே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வசித்து வந்த கோடநாடு பங்களாவில் காவலாளி கொலை செய்யப்பட்டு அங்குள்ள பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் கடந்த 5 வருடங்களுக்கும் அதிகமாக குற்றவாளிகளை இன்னும் முழுமையாக கைது செய்யப்பட்டு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை நினைவு வரக்கூடிய நிலையில் புதிய திருப்பமாக இப்போது 2017ஆம் ஆண்டிலிருந்து அதில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்களின் வங்கி கணக்குகளை ஆராய்வது தொடர்பாக அந்தந்த வங்கிகளுக்கு சிபிசிஐடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை இந்த வங்கி கணக்குகளில் பண பரிமாற்றம் எவ்வாறு நடைபெற்றது என்றும் இந்த கொலையாளிகளுக்கும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களுக்கும் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்த வங்கி பண பரிவர்த்தனையில் தொடர்பு இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக இந்த உத்தரவை தற்போது உதகை நீதிமன்றம் அந்த வங்கி கணக்குகளை ஆராய்வது தொடர்பான மிக முக்கியமான ஒரு நோட்டீஸை சிபிசிஐடி தரப்பில் விடுத்திருக்கிறது. சிபிசிஐடி நோட்டீஸ் விடப்பட்டதை அடுத்து 12 பேரின் வங்கி கணக்குகளை ஆராய்வதற்கு முடிவு செய்திருக்கிறது. இதன்படி வாளையாறு மனோஜ் மற்றும் கார் விபத்தில் குழந்தை மற்றும் மனைவியை இழந்த சயான் மற்றும் ஜம்ஷீர் அலி, சதீசன், பிஜின்குட்டி, உதயகுமார், மனோஜ் சாமி, சந்தோஷ் சாமி, ஜிதின் சாய் உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்குகளை ஆராய்வதற்கு அந்தந்த வங்கிகளுக்கு சிபிசிஐடி தரப்பில் இப்போது நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ராஜி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன். நேயர்களே, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக அதில் 12 பேரின் வங்கி கணக்குகளை 2017ஆம் ஆண்டிலிருந்து ஆராய சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட பார்த்தோம்.